அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், வெல்கம் டு ஆஷா நாட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 40 டேஸ் சேலஞ்ச் நம்ம பார்த்தோம்ல. நேற்று கிளாஸ் 1 பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸ் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன். ஓகேவா? மருதாணி எப்படி வந்துச்சு, அது எந்த நாட்டில், அதாவது எந்த நாடுன்னு இல்லை, அது எப்போ கோனா கன்வெர்ட் ஆச்சு, அது எப்படி மருத்துவ ஒரு பொருளாக இருந்து எப்படி அழகு பொருளாக இன்றைக்கி மாறி இருக்குது அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். வாங்க பார்க்கலாமா? நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருதாணிங்கிறது ஒரு அழகான தமிழ் வார்த்தை. மருதாணினாவே மருத்துவ குணம் மிக்க ஒரு இலைன்னு அர்த்தம். அதில் மருதாணி எதுக்காக நம்ம பாட்டிங்கெலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, உடல் சூட்டை குறைக்க, நகை சுற்றி அப்போலாம் அதிகமாக வரும், அது குறைக்கிறதுக்கு, நகை எரிச்சல் குறைக்கிறதுக்கு, நகை உடஞ்சி போகும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் தலை சூடு ஏறிடும். அப்போல்லாம் தலை சூடு ஏறாமல் இருக்கிறது, தலை குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு தலையிலலாம் அந்த இலையை அரைச்சி போடுவாங்க. அந்த மாதிரி மருத்துவ குணமாக இருந்தது தான் மருதாணி. இப்போ அந்த மருத்துவ குணமாக இருந்த மருதாணியை கோனாக மாற்றி எப்படி கன்வெர்ட் பண்ணாங்க, அது எப்படி கோனாக கன்வெர்ட் ஆச்சுன்றது இப்போ பார்க்கலாம். அது எப்படி ஃபஸ்ட்டு டிசைனாக மாறுச்சு அப்படின்னா, அந்த 12ஆம் நூற்றாண்டு ராஜாக்கள் தான் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு மயிலிறகு, குச்சி இதை வச்சு கையில் போட்டுட்டு இருந்தாங்களாம் மருதாணியாக. அதாவது ராஜாக்கள் மட்டும்தான் அப்படி யூஸ் பண்ணணும்னு. அதுக்கப்புறமேட்டு நாட்கள் மாற, காலங்கள் மாற, அது ஒரு பிஸ்னஸாக கையில் எடுத்துகிட்டு கோனாக கன்வெர்ட் பண்ணி இருக்கிறவங்க இல்லாதவங்க யாராக இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அது டிசைனாகவே மாறுச்சு. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் நம்ம கையில் வைப்போம், குழந்தைங்களுக்கு போட்டு விடுவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நிறைய ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ நிறைய டிசைன்ஸ்லாம் வந்துடுச்சு. இப்படி தான் டிசைனாக அது கன்வெர்ட் ஆச்சு. அடுத்தது இப்போ இருக்க பெண்களும் சரி, அப்போ இருக்கிற பெண்களுக்கும் சரி, கல்யாணம்னாவே கையில் மருதாணி வைப்பாங்க. கன்ஃபார்ம் இல்லாமல் இருக்காது. அது ஏன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மருதாணிக்கு மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. மணப்பெண் கையில் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, மருதாணிக்கு நரம்பு, நம்ம கையில் இருக்க நரம்பு இருக்குல்ல, அது அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அதில் இருக்குது. அதுக்காக தான் மருதாணியை மணப்பெண் கையில் வைக்கிறாங்க. மணப்பெண்ணுக்கு ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு படபடப்பெல்லாம் இருக்கும்ல. கல்யாணம் ஆகுறாங்க, நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே எப்படி இருப்போம், அங்கே இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரு பயத்தில் இருப்பாங்கள்ல, அதெல்லாம் குறைச்சி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறது தான் மருதாணி. இதுக்காக தான் மருதாணியை மணப்பெண் கையில் வைக்கிறாங்க. இப்போ புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? மருத்துவ குணத்தையும் தாண்டி இப்போ அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது இப்போ மருதாணி. இப்போ மருதாணி இல்லாமல் யாருமே இல்லை, அந்த மாதிரி இருக்காங்க. மருதாணியை பற்றி உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் நிறைய கொடுத்துருக்கேன், இதில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது நீங்கள் இப்போ 2வது கிளாஸ் பார்த்துட்டீங்க. நாளைக்கு 3வது கிளாஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். 40 டேஸில் கன்ஃபார்ம் நீங்களும் மருதாணி போடுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஓகே? நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.